ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பில்லை பார்க்குறாங்க. பார்த்தா கிரெடிட் கார்டு பில் அதிகமாக இருக்குது. என்ன இது இவ்வளோ பில் வந்திருக்கே, இப்போ என்ன பண்ணுறது? நான் வேறு கொஞ்சம் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். 5,00,000 எடுத்தேன் அத்தைக்கிட்டேருந்து. அதிரியாவது கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுருக்கலாம். 2,00,000 தானே கொடுத்தேன். மீதி கொஞ்சம் 3,00,000 இருந்தது. அதையும் நான் ஷாப்பிங் பண்ணிட்டேனே. இப்போ எப்படி இந்த பில்லை கட்டுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, அத்தைக்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சித்ரா கிட்ட. சித்ரா வந்து என்கிட்ட ஏது பணம்ன்றாங்க. கௌதம் கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. நானே வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கேன், என்கிட்ட எது பணம் வந்துடும், எங்கள் 2 பேர்ட்டு பணமே கிடையாது, எப்படி பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து ஓ அப்படியா, அப்போது எனக்கு பணம் தரமாட்டீங்க அப்படி தானே? ஆமாம், அதெல்லாம் எங்களால் தர முடியாது, எங்கள்கிட்ட காசு இல்லை. உங்களுக்கு மேக்கப் பண்ண காசு இருக்குது, உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிறது காசு இருக்குது, உங்கள் பையன் ஊர் சுற்றுறதுக்கு காசு இருக்குது, ஆனால் எனக்கு வந்து கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா? சரி இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. உடனே வந்து எல்லாருமே வீட்டு வாசலில் கூடியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் சித்ரா வெளியே போகிறாங்க. பார்த்தா வந்து ஐஸ்வர்யா வந்து நல்லா வந்து அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டுட்டு போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் நியாயத்தை கேட்டிங்களா, எப்படி குடும்ப மானத்தை வாங்குறா பாரு அப்படின்னோடனே, என்னாச்சு ஐஸ்வர்யா, உனக்கு என்ன பிரச்சனைமா, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, வேறு என்ன பிரச்சனை, பணம் தான் எனக்கு பிரச்சனை, பணம் இவங்க இப்போ தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, என் வயிற்றில் குழந்தை இருக்குது, என் குழந்தையும் பார்த்துக்கணும், நான் என்னையும் பார்த்துக்கணும், அப்போ அதுக்கெலாம் காசு வேணாவா? அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் மாடலிங் தொழில் தான், அதை நான் செஞ்சு காசு சம்பாரிச்சுக்கிறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு வந்து என்னம்மா நீ இப்படி பண்ணுற, குடும்பம் மானம் போயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறது? அதை அவங்க 2 பேரும் யோசிக்கலையே, அவங்க 2 பேருக்கும் தேவை பணம் தான், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது, என்னை பற்றி அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க, எனக்கு தேவையானது செய்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை, நான் யார்கிட்ட போய் கேட்குறது? ஏம்மா நாங்களாம் பெரியவங்க இல்லையா, எங்ககிட்ட கேட்கக்கூடாதா? எப்படிங்க உங்ககிட்ட வந்து உரிமையாக நான் கேட்க முடியும்? புருஷனும் அத்தையுமே செய்கிற உங்ககிட்ட நான் எந்த உரிமையில் வந்து நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அப்போ கூட இந்தம்மா இதெல்லாம் அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக சூர்யாவும் மகாவும் அங்கே வராங்க. மகா பார்த்து பதறி போகிறாங்க. என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ அமைதியாரு மகா, உனக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா, உனக்கு பணம் வேணும்னா வந்து உன் அம்மா வீட்டில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க, நம்ம அம்மா வீட்டில் போய் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அம்மா வீட்டில் எங்கே கிடைக்கும், அம்மா வீடே வந்து ஒன்றும் இல்லாதவங்க தானே, அவங்ககிட்ட பணம் எங்கேருந்து வரும், என்ன மாதிரி ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்தால் இதெல்லாம் புரியும், இந்த மாதிரி சாதாரண ஃபேமிலியிலேருந்து பொண்ணு எடுத்தால் இந்த மாதிரி தான் கஷ்டப்படணும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு சூர்யா. அனாமிகாவை வந்து, அனாமிகா முதல் நிறுத்துறியா அப்படின்றாரு. அப்படியே அனாமிகா பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், என்ன வேணாலும் பேச நினச்சிட்டு இருக்கியா? மகாவை பற்றியும் ஐஸ்வர்யா பற்றியும் பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. முதல்ல நீ பெரிய ரிச் ஃபேமிலி மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஏன் நீ பணக்கார ஃபேமிலியா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அனாமிகா. எங்கே வந்து சூர்யா வெளியே சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து பதறி போகிறாங்க. நான் சொன்னேன்னா நல்லா இருக்காது, அப்புறம் நான் சொன்னேன்னா உனக்கு தான் கஷ்டம் புரியுதா, அதனால் கொஞ்சம் பார்த்து பேசு, வார்த்தையை உன் இஷ்டத்துக்கு வார்த்தையெல்லாம் வெளியே விடாத, அவங்க ஃபேமிலியை பற்றியோ இல்லை அவங்கள பற்றியோ பேசுறதுக்கு உனக்கு முதல் தகுதி கிடையாது, உன் வேலையை மட்டும் பார்த்துன்னு போ அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு முறைக்கிறாங்க. காயத்ரி, என் மருமக பேசக்கூடாது, என் மருமக பேசினா என்ன தப்பு அப்படின்றாங்க காயத்ரி. அதை உங்கள் மருமக கிட்டே கேட்டுக்குங்க அப்படின்றாங்க மகா. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து அனாமிகாவை பார்க்குறாங்க. அனாமிகா வந்து விழுங்கத்தை அப்படின்றாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க காயத்ரி. இங்கே வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவை. ஏன் ஐஸ்வர்யா இப்படிலாம் பண்ணுற, உனக்கு காசு வேணும் எங்ககிட்ட கேட்டுருக்கலாம்ல அப்படின்றாங்க. நான் யார்கிட்ட கேட்க தயாராக இல்லை, இவங்க 2 பேரும் எனக்கு காசு கொடுக்காம இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்க இப்போ எனக்கு கொடுக்கல, அதை பற்றி கூட எனக்கு அவ்வளோ இல்லை, என் வயிற்றுல உள்ள குழந்தைக்கும் இதே நிலைமையில நான் என்ன பண்ணுறது, எல்லாருக்கிட்டையும் போய் குழந்தை பிறந்தோன்னு ஒருத்தர்கிட்ட காசுன்னு கேட்க முடியுமா, எனக்கு என்ன வேலை தெரியுமோ அதை நான் செஞ்சு சம்பாரிச்சுக்கிறேன் என் குழந்தைக்காக அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு தாத்தா மனசு கஷ்டப்படுறாரு. எல்லாருமே வந்து என்னம்மா நீ இப்படி பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நாங்கள் பார்த்துக்குறோம், தாத்தா இருக்காரு பாட்டி இருக்காருங்க, உனக்கு செய்ய வேண்டியது செய்வாங்க, ப்ளீஸ் ஐஸ்வர்யா வீட்டுக்குள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ராஜலக்ஷ்மி. உடனே வந்து சரி ஓகே உங்களுக்காக நான் வீட்டுக்குள்ளே வரேன்றாங்க. அடுத்துக்கு எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இங்கே வந்து தாத்தாவும் பாட்டியும் ஐஸ்வர்யாவுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை ஐஸ்வர்யா பார்த்து மகா கேட்குறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணால் வீட்டு மானம் போகாதா, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நீ கொடுத்தா குடும்ப பாங்காக இருக்க, வீட்டுக்குள்ளேயே இருக்க, எல்லாருக்காகவும் எல்லாம் செய்கிற, உனக்கு என்னடி கிடச்சிது, ஏதாவது கிடச்சிது, அந்த வீட்டில் உள்ளவங்க உனக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து அந்த அனாமிகாவே ரொம்ப ஆட்டம் போடுறா, உன்னை மதிக்க கூட மாட்டேங்கிறா, யாராவது உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்களா, உன் அத்தை சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா, அவங்க சின்னத்துக்கு அவங்களுக்கும் இருக்க பிரச்சனையில் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மற்றபடி உண்மையாக உனக்கு சப்போர்ட் பண்ணல, எல்லாரையும் பற்றி புரிஞ்சுக்க மகா, இதுக்கப்புறமாவது உஷாராக இருக்க, பொழைச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. மகா யோசிக்கிறாங்க. இது முடியுது.